வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போனஸ் ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 29. எஸ், போனஸ் ஷேர்னால் என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரைட் ஷேர் மாதிரியே இந்த போனஸ் ஷேரும் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்கறது தான். ஓகே, ரைட் ஷேர் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுப்பாங்க. ஆனால் இந்த போனஸ் ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட்டே இல்லாமல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதாவது போனஸ் வந்து கேஷாக கொடுக்காம அதுக்கு பதிலாக எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அடிஷ்னல் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இது பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம் இந்த போனஸ் அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி அந்த ப்ரொப்போர்ஷனில் வந்து இந்த போனஸ் ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அதாவது ஒரு 5 ஷேர்ஸ்க்கு ஒரு போனஸ் ஷேர், இல்லை 3 ஷேர்ஸ்க்கு போனஸ் ஷேர் ஒன்று, அது மாதிரி ஏற்கனவே ஷேர் ஹோல்டர்ஸ் எத்தனை ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஷேர்ஸோட கவுண்ட்டை பேஸ் பண்ணி இந்த போனஸ் ஷேர்ஸ் அடிஷ்னலாக அவங்களுக்கு தராங்க. ஓகே, இப்படி வந்து இவங்க கொடுக்குற போனஸ் ஷேர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து அவங்களோட அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க இந்த போனஸ் ஷேர்ஸ்க்காக. பிகாஸ் இப்போ வந்து நமக்கு போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னா ஷேர் கேபிட்டல் ஜாஸ்தி ஆகும். அப்போ அந்த ஷேர் கேபிட்டலுக்கு தேவையான அந்த ஃபண்ட் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ்லேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த போனஸ் ஷேர்ஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரி பார்ப்போமா? எஸ், பாருங்கள், இதுதான் வந்து போனஸ் ஷேர்ஸ்க்கான ஜேர்னல் என்ட்ரி. அதாவது எந்த ரிசர்வ்லேருந்துலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து எடுக்கலாம், ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுக்கலாம், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், கேபிட்டல் ரிசர்வ் அண்ட் வேறு ஏதாவது ரிசர்வ் இருந்துச்சுன்னா இது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் தான். இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போனஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் வந்து ப்ரீமியம்லேயும் இருக்கலாம், பார்லேயும் இருக்கலாம். ஓகே, ப்ரீமியமில் இருந்துச்சு அப்படின்னா போனஸ் டு ஷேர் ஹோல்டர் டு ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அதாவது போனஸ் ஷேர்ஸை நம்ம ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா நமக்கு இங்கே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வரும். அதர்வைஸ் ஷேர் கேபிட்டல் மட்டும்தான். எஸ், இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஸ், பாருங்கள். த ஃபாலோயிங் ஆர் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் A Limited as on 31/12/2003. Authorized capital 10,000 equity shares of rupees 10 each 1 lakh. ஓகே, authorized capital கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 10,000, ஒரு ஷேரும் 10 rupees ஈச்சுன்னு சொல்லியிருக்காங்க. issued and subscribed capital 5,000 equity shares of rupees 10 each fully paid up. ஓகேவா? இஷ்யூடும் சப்ஸ்கிரைப்டும் பார்த்தீங்கன்னா 5,000. இந்த ஆத்தரைஸ் கேபிட்டல்ன்றது தான் மேக்ஸிமம் அமௌண்ட். அதுக்கு மேலே அவங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த இஷ்யூடு கேபிட்டல் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் பாருங்கள், 5,000 பண்ணியிருக்காங்க, ஒரு ஷேரும் 10 rupees தான். அப்போ 50,000 இருக்குது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ரிசர்வ் ஃபண்ட் பார்த்திங்கன்னா 35,000 இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 10,000 இருக்குது. Our resolution was passed to issue 1,000 bonus shares of rupees 10 each by providing rupees 5,000 out of profit and loss account and the balance out of reserve fund. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. எவ்வளோ போனஸ் ஷேர்ஸ் பண்ணுறாங்க? 1,000 போனஸ் ஷேர்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஷேரும் 10 rupees ஈச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 1,000 into 10,000 rupees. ஓகே, இப்போ இந்த 10,000 எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 5,000 யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்களாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பை ப்ரொவைடிங் rupees 5,000 அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து 5,000 எடுக்கிறாங்க. அந்த பேலன்ஸ் அவுட் ஆஃப் ரிசர்வ் ஃபண்ட். பேலன்ஸ் வந்து ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து எடுக்கிறாங்க. மொத்தம் தேவை 10,000. அதில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 5,000னா பேலன்ஸ் 5,000 ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், செட் அவுட் ஜேர்னல் என்ட்ரிஸ் டு எஃபெக்ட் to the resolution and show how they would affect the balance sheet. ஓகே, இப்போ வந்து இந்த போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண பிறகு பேலன்ஸ் ஷீட் எப்படி மாறுது அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போ இந்த பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இங்கே கொடுத்துருக்க மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். லயபிலிட்டி சைடு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அசட் சைடு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இதே லயபிலிட்டி போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண பிறகு என்ன சேஞ்சஸோடு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். எஸ், ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோமா? எஸ், இப்போ 1,000 போனஸ் ஷேர்ஸ் 10 rupees அப்படின்னா 10,000. அந்த 10,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து ஒரு 5,000 அண்ட் ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து ஒரு 5,000.
பாருங்கள் அதுக்கான என்ட்ரி தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டா, ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டா 5,000 மொத்தம் எவ்வளோ போனஸ்னால் 10,000 டூ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஷேர் கேபிட்டல் போட போகிறோம் இல்லையா? போனஸ் டு ஷேர் ஹோல்டர்ஸ் டு ஷேர் கேபிட்டல். இப்போ ப்ரீமியம் எதுவும் இல்லை, அதனால் வெறும் போனஸ் டு ஷேர் ஹோல்டர் டு ஷேர் கேபிட்டல் போட்டால் போதும். இதுவே ப்ரீமியம் எதாக இருந்துச்சுன்னா டூ ப்ரீமியம் சொல்லிட்டு நமக்கு வரும். இது 10,000 போட்டாச்சு. ஓகே, இப்போ இது ரெண்டும் தான் வந்து போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுனால நம்ம பாஸ் பண்ண வேண்டிய ஜேர்னல் என்ட்ரி. இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் கேபிட்டல் அப்படியே அந்த 1 lakh வரப்போகுது. பிகாஸ் தட் இஸ் த மேக்ஸிமம் சீலிங். ஆத்தரைஸ் கேபிட்டல்ன்றது ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு மேக்ஸிமம் சீலிங். அப்போ அது 1 lakh தான். ஸோ நம்ம அதை வந்து அப்படியே போட்டுக்கலாம். ஆத்தரைஸ் கேபிட்டல் எந்த சேஞ்சஸும் இல்லை. சரியா? இப்போ இஷ்யூட் அண்ட் சப்ஸ்கிரைப் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்திருக்கு. ஓகே, 50,000 இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? போனஸ் ஷேர்ஸ் வேறு போட்டிருக்கோம் இல்லையா? 10,000. அப்போ என்ன ஆகுது? இன்னொரு 1,000 ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ 5,000 ஈக்விட்டி ஷேர் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 6,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆகிடுச்சு. ஒன்று 10 rupees. அப்போ 60,000 அமௌண்ட். பாருங்கள், 6,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 ஈச் ஃபுல்லி பெய்ட் அப் 60,000. புரிஞ்சுதா? ஏன் இங்கே 6,000 வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 5,000. இப்போ நம்ம போனஸ் ஷேர்ஸ் ஒரு 1,000. போனஸ் ஷேர்ஸ்ன்றது ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். ஓகே, எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குற ஷேர்ஸ் தான் போனஸ் ஷேர்ஸ். கேஷ்க்கு பதிலாக ஷேர்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். அப்போ 5,000 + 1,000 போட்டோன்னா 6,000 கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், ரிசர்வ் ஃபண்ட். ரிசர்வ் ஃபண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். 5,000 எடுத்திருக்கோம் இல்லையா? ரிசர்வ் ஃபண்ட் 35,000 இருக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம 5,000 எடுத்துட்டோம் போனஸ் கொடுக்கறதுக்காக. ஓகே, போனஸ் ஷேர்ஸ்க்காக. எஸ், அப்போ 35,000 - 5,000 போட்டோன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்ற ஹெட்டிங்கில் ரிசர்வ் ஃபண்ட் 30,000 வந்துடுச்சு. ஓகேவா? 35 - இங்கே கொடுத்த 5,000. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ இருக்குது? 10,000 இருக்குது. இப்போ இந்த 10,000ல் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம்? அவங்களே கொடுத்துட்டாங்க 5,000 அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு. நமக்கு ரிசர்வ் ஃபண்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். தேவைப்படுற 10ல் 5,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 5,000 ரிசர்வ் ஃபண்டுன்ட்டு. ஆனால் இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க ₹5,000 அவுட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்? 5,000 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 5,000. ஓகே, இங்கே 10,000 இருக்குது. நம்ம 5,000 இங்கே யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் போனஸ் ஷேர்ஸ்க்காக. அதனால் பேலன்ஸ் 5,000 இங்கே போட்டிருக்கோம். அவ்வளோதான். இதுதான் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்ட்ராக்ட். ஈஸியாக இருக்கா? எஸ். போனஸ் ஷேர்ஸ்னால் இந்த 2 என்ட்ரி நம்ம பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எந்த ரிசர்வ்லேருந்து எடுக்கிறோம்? ஓகே, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னா எந்த ப்ராஃபிட்? ஓகே, ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? அதில் எந்த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் இருந்தாலும் நம்ம இந்த போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்காக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் போனஸ் டு ஷேர் ஹோல்டர் டு ஷேர் கேபிட்டல் இந்த என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். புரிஞ்சுதா? எஸ், உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. Thank you for your patient listening.